நானா தானேனா தானே நானே நானே தானா தானே நானே நானா தானே நானே நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் சார். இவர் ஒருத்தர் வர்றாரு, எங்கள் அப்பா ஃப்ரெண்டு. அப்பா சென்னையில் இருக்கார், நான் பொள்ளாச்சியில் இருக்கேன். அப்பா தவறிட்டாருன்னு எனக்கு வருது. இவர் மியூசிக்கும் பிடிக்கும், இவரை ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ராஜா சாருக்கு அடுத்தது இவர் அதிகமாக பிடிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இவர் ராஜா சார் மேலே வச்ச பக்தி. இவரை நான் மீட் பண்ணியிருக்கேன் சார். பொதுவாக கூச்ச சுபாவம் உண்டான அப்படி நிற்கிறேன், அவரே வந்து தோளில் போட்டு, அப்புறம் நீங்கள் சென்னைக்கு வர்றப்போ வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னாரு சார். அவ்வளோதான் சார். அப்படியே கைகள்லாம் அடிப்போச்சு. நடிப்பு ராட்சசன் சார். இது வந்து கமல் சாருக்கு அடுத்தது என்னடா சார், கமல் பண்ணாத சில விஷயங்களை கூட தன்னால் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு நடிப்பு ராட்சசன் சார். புதுப்பேட்டையில் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அது 10 மணிரத்னம் சங்கர் படம் மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட இது சார். இவருக்கு நான் 2 சாங் பண்ணியிருக்கேன். சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. படையப்பாங்கிற மூவி வந்தவொடனே நான் இவருக்காக 2 சாங் பண்ணிவிட்டு மைசூரில் போய் குடிச்சிட்டு வந்தோம் சார். மனசு நானே ராசா, என் மனசுக்குள்ள விடி வேடிக்குது ராசா. ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி போய் பார்த்துருக்கேன். இவரை வைசாட்டில் இருந்தார். ஒரு பண்பான மனிதர் சார். உள்ளே உட்கார வச்சு சாலினி மேடம் கையில் வந்து எனக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து மாற்றம் ஒன்றே மாறாது சார். வரணும், புதுசாக வரணும். இவர் அதுவும் இவ்வளோ சேலரி வாங்கிட்டு அதெல்லாம் விட்டுட்டு வர்றது பெரிய விஷயம். வரணும் சார், வந்து ஏதாச்சும் பண்ணணும். நான் சக்தியார் செல்வா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். இது ஒரு ஃபோட்டோ காட்சி ரவுண்ட். இந்த ரவுண்டில் உங்களுக்கு நான் சில ஃபோட்டோஸ் காட்டுவேன். ஓகே. ஸோ அவங்கள பற்றி உங்கள் ஒப்பீனியன், உங்களுக்கு மனசில் தோணுதை சொல்லலாம். ஓகே சார். ஓகே சார். இப்போ முதலாவதாக அனிருத், இவர் இந்த ஜென்ரேஷனில் கலக்கிக்கிட்டு இருக்காரு. இவரை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? மேஜிக் பண்ணவர் சார். அதாவது என்னென்னா, ஒரு இசை அப்படின்னா ராஜா சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மேக்ஸ் மாதிரி இது இருக்கும். அப்படிலாம் இல்லை, மிக்சிங்கில் எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு போயிட்டு ஒரு மேஜிக் பண்ணி ரசிக்க வச்சவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். சிவகார்த்திகேயன் சார். எனக்கு பிடிக்கும் சார். எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்தவர் அவர். அவருடைய கலக்கப்பகுதியார் சொல்லலாம் அவ்வளோ ரசிப்பேன். இப்போவும் கூட சில நேரத்தில் போர் அடித்தா யூடியூப்பில் பார்ப்பேன். இப்போ ஹீரோவாக வந்துட்டார். வாழ்த்துக்கள் சார். ஒரு பெரிய ஹீரோ. அடுத்ததான் தேவி ஸ்ரீ பிரசாத். இவர் மியூசிக்கும் பிடிக்கும், இவரை ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ராஜா சாருக்கு அடுத்தது இவர் அதிகமாக பிடிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இவர் ராஜா சார் மேலே வச்ச பக்தி. யாருமே ஒருத்தர் பெரியவங்களை வந்து அவங்கள வணங்கணும், அவர் பண்பு தெரிஞ்சவர். அதனால் இவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சார். நீங்கள் சொல்லி முடித்தீங்க. அடுத்த நம்ம இளையராஜா சாரே வந்துட்டார். ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சார். என்னுடைய அப்பா வந்து தவறுறாரு. அப்போ நான் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். அப்போ இன்னும் ஞாபகம் இருக்கேன் சார். RX 5030 ஒரு டேப் ரெக்கார்டில் நான் கேட்டிருக்கேன். ஹவு டு நேம் இட். இப்படி உட்கார்ந்து கேட்பேன் சார். படத்துக்குவேன். படத்தை டேப் ரெக்கார்டு வச்சது என்ன எஃபெக்ட் எங்கே வருதுன்னு கேட்பேன். அப்போ ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் கேட்குறேன், அப்போ தான் எனக்கு வருது. கேட்குறப்ப அப்படியே அழுவேன் சார். தானே நானே நானே தானா தானே நானே நானா தானே நானே நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் சார். இவர் ஒருத்தர் வர்றாரு, எங்கள் அப்பா ஃப்ரெண்டு. அப்பா சென்னையில் இருக்கார், நான் பொள்ளாச்சியில் இருக்கேன். அப்பா தவறிட்டாருன்னு எனக்கு வருது. சொல்கிறார். ஃபஸ்ட்டு நான் தான் கதவு திறக்கிறேன். அப்பா தவறிட்டாருன்னு அவர் அழுகிறாரு. என்னால் அழுக முடியல சார். அப்படியே பார்க்குறேன். சத்தியம் அது உண்மை. யாரும் அப்பா தவிர போய் சொல்ல மாட்டாங்க. அப்படியே பார்க்குறேன். அப்படிங்களாண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டிஸ்டர்ப் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் வச்சு கேட்குறேன் சார் சாங்க. அதோட 3-4 போர்ஷன் கேட்குறேன். கேட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவர் உட்காந்துருக்காரு. வீட்டில் எங்கள் அம்மாலாம் அழுதுட்டுருக்காங்க. அப்போ தான் போகிறேன். அப்போ தான் அப்பா இறந்த விஷயமே என் மைண்டுக்குள்ளே போகுது. ஒரு அப்பா இறந்ததும் கூட தெரியாமல் இசையில் மறக்கடிச்ச என் மகா குரு, இந்த உலகத்தின் மிக மிக தலை சிறந்த ஒரு இசை மாதிரி. இதுக்கு மேலே வந்து இப்படியெல்லாம் ஒருத்தர் பிறப்பாங்களான்னு தெரியல. நம்ம இருக்கிற அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோங்கிறது நம்ம கிடைச்ச பாக்கியம் சார். SJ சூர்யா அவர்கள் சார் ரொம்ப பிடிக்கும் சார். அந்த ஆசை, வாலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது பேட்டர்னாக இருக்கும். இப்போ நான் கூட ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்டுக்கெல்லாம் எனக்கு இவர் கூட ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். இப்போ கதையெல்லாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இல்லாமல் சீனில் இருக்கும். ஒருத்தர் இடுப்பை பார்த்தோன்னா அவர் கோபிச்சுக்கிறா. அது வந்து இது என்னன்னு நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னாவெல்லாம் அது இடுப்பை பார்த்து இதில் என்னப்பா விஷயம் இருக்குன்னு. ஆனால் விசுவலாக எடுக்க தெரிஞ்சவர், மிகப்பெரிய திறமைசாலி சார். இப்போ ஆக்டிங்லையும் கலக்கிட்டு இருக்கார் சார். விஜயகாந்த் சார். இவரை நான் மீட் பண்ணியிருக்கேன் சார். கண்களால் கைது செய்யணும் ஒரு மூவி. அந்த ஹீரோ வந்து என் ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவும் எனக்கு ஃப்ரெண்டு.
அப்போ வந்து பொள்ளாச்சியில் ஏதோ ஒரு ஷூட்டிங் வந்திருக்காரு, என்னை கூப்பிட்றாரு. அவர் என் மியூசிக்கு ரொம்ப பிரியம் சார். அவங்க அப்பா, இந்த ஹீரோவோட அப்பா. அவர் கூட்டிகிட்டு வந்து கேப்டன் வந்திருக்காரு செல்வம் வாங்கினார். போனேன். அவர் ரூமில் இருக்க, அவர் மேலேருந்து இறங்கி வர்றாரு சார். எனக்கு பார்த்த உடனே கையும் ஓடலை, காலும் ஓடலை. சார் நான் பொதுவாக கூச்ச சுபாவம் உள்ளவன். அப்படி நிற்கிறேன், அவரே வந்து தோளில் போட்டு, அப்புறம் நீங்கள் சென்னைக்கு வர்றப்போ வந்து நீ பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னாரு சார். அவ்வளோதான் சார். அப்படியே கைகள்லாம் அடிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்க்கணும்னா சென்னை வரல சார். மிகச்சிறந்த மாமனிதன். இன்றைக்கும் இவரை பற்றி ஒரே அத்தனை பேரும் சினிமா பீப்புள் சொல்கிறது என்னென்னா, இவர் மாதிரி ஒரு வள்ளல் பார்த்ததில்லை அப்படின்னு. அது இவர் இருக்கிற காலகட்டத்தில், நான் இருந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்தேன்னு எனக்கு பெருமையாக இருக்குது சார். சார் அடுத்தது சியான் விக்ரம் அவர்கள் சார் ஒரு நடிப்பு ராட்சசன் சார். இது வந்து கமல் சாருக்கு அடுத்தது. என்னடா கமல் பண்ணாத சில விஷயங்களை கூட தன்னால் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு நடிப்பு ராட்சசன் சார். விஜய் சேதுபதி அவர்கள், அதாவது ஒரு இப்போ ரஜினிகாந்த் வந்தது கூட வேறு சார். அது வந்து அவர் ஒரு லீனாக இருப்பார், ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனால் ஒரு நம்மில் ஒருத்தர், சாதாரண ஒரு பேச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவர்கிட்ட ஒரு சித்தருடைய ஒரு நாணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. இவர் பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தருடைய ஏதோ ஒரு அனுகிரகம் இருக்குது. அதுதான் இவர் மிகப்பெரிய வந்தது. நல்ல திறமைசாலி சார். அடுத்தது கௌதம் மேனன் அவர்கள். காக்க ஒரு மூவி போதும் சார். எல்லா ஆக்ஷன், எல்லா லவ், அதாவது இளைஞர்களுடைய ரத்தத்தை பல்ஸ் பார்த்தவர். அது இப்போ சிம்பு நடித்த மூவி அது சார், எக்ஸலண்ட். ஆனால் ஒன்று சார், இவர் மாதிரி ஒரு டைரக்டரோட மூவியில் நடிச்சிட்டா நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். மியூசிக் டைரக்டர் கமிட் ஆனாலே போதும். இவரே வேலை வாங்கிடுவார். நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன் சார் இவருடைய படத்தில். இப்போவும் காக்காலேருந்து எந்த சீன் கேட்டாலும் அதுக்கு ரீதி கேட்டு ஆர்ஆர் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஆர்ஆரே எனக்கு பரிச்சயமாக இருக்குது. சூப்பர் டேலண்டட் பர்சன் சார். என்ன சார், 1000ல் ஒருவன், அதுக்கு முன்னாடி தனுஷ் சாரோடைய இந்த புதுப்பேட்டை ஒன்று போதும் சார். அப்புறம் 1000ல் ஒருவன். புதுப்பேட்டையில் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அது 10 மணிரத்னம் சங்கர் படம் மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு, அதே நேரத்தில் பர்சனல் கேரக்டர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அமைதியாக பேசுவார். இப்படி மாதிரி இருக்கணும், இவங்களெல்லாம் பார்த்தா சார் அமைதியாக இருக்கணும்னு எல்லாருமே சினிமா பீப்புள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த கர்வத்தில் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் இவங்களை பார்த்து இவ்வளோ டேலண்ட், எவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார். எனக்கு ராஜா சாரை அன்றும் இன்றும் என்னைக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி சார் இவர் படத்துக்குன்னா போய் நிற்பேன் சார். அதாவது ஒரு டைம் பார்த்தாவெல்லாம் புரியாது. நாயகனாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், அஞ்சலியாக இருக்கட்டும், மௌன ராகமாக இருக்கட்டும் சார், ஒரு டைரக்ஷன்னா இப்படி படம் இதெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னது இவர் படம் தான் சார். இப்போவும் எனக்கு மனசில் ஆதாசமான ஒரு குரு அவர். அது சின்ன சின்ன வார்த்தைகளில் வந்து, ஏன்னா முன்னால் பக்கமாக டைலாக் பேசிட்டு இருந்தது போக, அப்புறம் ஓரலாக வந்துட்டு போக 2 வார்த்தையில் புரிய வச்சது சார். சார் இவருக்கு நான் 2 சாங் பண்ணியிருக்கேன். சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. படையப்பாங்கிற மூவி வந்தோம்னா நான் இவருக்காக 2 சாங் பண்ணிவிட்டு மைசூரில் போய் பிடிச்சிட்டு வந்தோம் சார். அதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய அரசியல் இருக்குது. ஆனால் அதை தாண்டி 2 சாங்கும் இன்றைக்கும் அதை நான் டிஜிட்டலில் ரெக்கார்ட் பண்ணி அனலாக கேட்டு இப்போ என் கையில் இல்லை. அந்த டியூன்ஸ், லிரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது, பக்காவாக இருக்கும். அந்த யூனிட்டில் போய் காமிச்சிட்டு வந்தேன். யூனிட்டில் கேமராமேனெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க. சில விஷயங்கள்லாம் என்னால் அதை தடைபட்டு போச்சு, நடக்க முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர் சார். ஸோ அவருக்காக படத்துக்காக பண்ணீங்களா இல்லை நீங்கள் தனியாக? நான் தனியாக பண்ணேன் சார். ஏதாச்சும் பண்ணணும்ல, சிச்சுவேஷன் வேணும். அப்படிங்கிறப்ப இவர் படையப்பான்னு வருது. அப்போ என்ன படையப்பாக்க நான் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த கற்பனை தான் சார். நான் இப்போவும் நீங்கள் ஹாலிவுட் படமே சொல்லுங்கள், நான் உள்ளே போய் உட்காந்து அசால்ட்டாக நான் மியூசிக் பண்ணுவேன். எதனாலனா நான் ஹோம்ஒர்க் பண்ணேன். இப்போ ரஜினி சார் பண்ணணும்னா இப்போ இருக்குன்னா யாருக்கும் ஒரு பயம் வரும். ரஜினி சார் பண்ணுறது எப்படி பண்ணுவேன், நான் பண்ணேன். நானே லிரிக், இமயத்தின் மேலிருந்து சமயத்து ஜோதி ஒன்று, நீதி என்று நேர்மை என்று வேல்விழியில் கூர்மை கொண்டு, படையப்பம் வேற சொல்லி பாய்ந்து வருதடா, படையப்பம் பின்னால் வரும் படையப்பாரடான்னு ஒரு சாங் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி போய் குடிச்சிட்டு வந்தேன் சார். அது பேசணும்னா அதுக்காக சூப்பர் ஸ்டார் தான். ரோஜான்னு ஒரு படம் சார், சின்ன பையனா அந்த சவுண்டு என்னமோ பண்ணுது. ராஜா சாரை சின்ன பையனை தான் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் அந்த சவுண்டு என்னமோ பண்ணுது. ரோஜா மூவியில் புது வெள்ளைமலை எப்படி ஒரு ஒரு
ஹஸ்பண்ட் வந்து மிஸ்ஸஸை கூட்டிகிட்டு போய் பனிமலையில் ஒரு கிராமத்து பொண்ணை கண்ணை திறந்த பொண்ணை புது வெள்ளைமலை எப்படி கொடுத்து நம்மளை கவர்ந்தாரோ இப்போ வரைக்கும் மாமன்னன் வரைக்கும் வடிவேல் சாரை பாட வச்சுருப்பாரு. அழுகணும். மனசு நானே ராசா என் மனசுக்குள்ள விடி வேடிக்குது ராசா தமிழெடுத்து தாளம் அடிக்குது ராசா போயிட்டு தன்னண்ணா தன்னண்ணா பாடுறே ராசா சாரி டோன் சொல்லு பாடுறே ராசா பாடுறே நானா தானே எல்லாரும் சொல்லுவாங்க இது ஓலம் மாதிரி இருக்குன்னு. மனசை உழுக்கிற ஓலம். அது இப்போ கேட்டாலும் கண்ணில் இருந்து தண்ணி வரும். ஜீனியஸ். இவருக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி இந்த போய் பார்த்துருக்கேன். இவரை வைசாட்டில் இருந்தார். ஒரு பண்பான மனிதர் சார். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னோன்னே நானும் இன்னொரு நண்பரும் போனோம். உள்ளே உட்கார வச்சு சாலினி மேடம் கையில் வந்து எனக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சார். சில சூழ்நிலைகள்னால அது நான் அந்த சென்னையில் இருக்க முடியாத சூழ்நிலை, அதனால் பொள்ளாச்சியிலே இருக்கிறேன். அப்போ எனக்கு சீரியஸ்னஸ் தெரியாது, சின்ன பையன். என்னை நல்ல ஒரு மதிக்க தெரிந்த பண்புள்ள ஒரு மனிதர். எங்கள் ஊருக்காரர் சார். நான் பொள்ளாச்சி பக்கத்தில் தான் அவர். இவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஒரு இயல்பான, அதாவது எனக்கு எதனால் வந்து இவரை ரொம்ப பிடிக்குன்னா, நீங்கள் நேருக்கு நேர் சூர்யா பாருங்கள், இப்போ நான் நடிக்கக்கூடிய கங்குபாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னால் உண்டான பாருங்கள், அந்த மாற்றம் தெரியும். உழைச்சா ஒரு மனிதன் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த ஒருத்தரை சொன்னால் போதும் சார். உழைச்சா மனிதன் முன்னுக்கு வரலான்னு. நேருக்கு நேர் வசந்த் சார் அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பார் சார், பொம்மை மாதிரி. ஓப்பனாக சொல்ல நான் தப்பாக நினச்சா எனக்கு இல்லை, நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன். ஆனால் இப்போ அவரை பாருங்கள், விஸ்வரூபம் எடுத்து மிரட்டுறாரு. உழைப்புக்கு ஒரு உதாரணம். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் சார். இவர் நடிப்பு எனக்கு பிடிக்கும். என்னுடைய குருநாதர் மேலே இவர் வச்சிருக்கக்கூடிய மரியாதை, அந்த என் குருநாதருடைய பார்த்துட்டு அப்படிங்கிறது, தான் குழந்தைகளாக இருந்தாலும் கூட குழந்தைகளை பக்கத்தில் வச்சுட்டும் பெரியவங்களை மதிக்கணுங்கிற பண்பு, என் குருநாதரை மதித்த ஒரே விஷயத்துக்காக இவர் ஏற்க நடிப்பும் ராட்சசன் ரொம்ப பிடிக்கும் சார். சார் அடுத்த இளைய தளபதி விஜய் அவர்கள் பிடிக்கும் சார். உண்மையிலேயே ஒரு 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 மூவி பார்த்தாலே நம்மளை அறியாமல் ஒரு வேகம் வரும். ஆனால் ஒரு அசால்ட்டாக இருந்துட்டு அப்படி பார்த்து ஒரு சிரிச்சாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை சார், அரசியல் பார்வையில் எனக்கு பார்க்க தெரியாது சார். ஆனால் வரணும், புதுசாக உள்ளவங்க வரணும்னு எதிர்பார்க்குறேன். வரட்டும். வந்து கொள்கையெல்லாம் அறிவிச்சிருக்காரு. வரட்டும் சார், வரட்டும். அந்த எலெக்ஷனில் பார்க்கணும். இன்னும் நமக்கு நிறைய 1 இயர் இருக்கே, பார்க்கலாம் சார். இவர் அரசியலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஓட்டு போடுவேன் விஜய்க்கு. போடலாமே. புதுசாக ஒரு வரட்டும் சார். எல்லாம் பார்த்துட்டோம்ல, எல்லோரும் பார்த்தோம்ல. அதனால் யாருக்கும் எதிரி அப்படின்லாம் இல்லை. புதுசாக ஒருத்தர் வர்றப்போ போடலாமே. மாற்றம் ஒன்றே மாறாது சார். வரணும், புதுசாக வரணும். அதுவும் இவ்வளோ சேலரி வாங்கிட்டு அதெல்லாம் விட்டுட்டு வர்றது பெரிய விஷயம். வரணும் சார், வந்து ஏதாச்சும் பண்ணணும் சார். பேசுகிறதுக்கெல்லாம் எப்படி வந்து இசைக்கு ராஜா சாரோ அந்த மாதிரி நடிப்புக்கு சார், இது பற்றி நான் பேசுகிறதே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். லெஜண்ட் அவர். இவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்? டெக்னாலஜி வந்து இப்போ இல்லை, முன்னாடியே வந்து அது சொன்னவர் சார். ஓட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே கணிச்சவர். நிறைய விஷயங்கள் வந்து அது முன்னாடியே கணிப்பார். இன்றைக்கி மியூசிக்கில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கு, என்ன டெக்னாலஜி வந்திருக்கு கூட இன்றைக்கி அவருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதை விட நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், அதை தாண்டி இவருக்கு தெரியும். டெக்னாலஜி ரசிகன் சார். நடிப்பு ராட்சசன். அவர் தான் உலக நாயகன். அதுதான் இப்போ என்னமோ யூனிவர்சல் நாயகன் என்னமோ போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் தகுதியானவர் சார். அடுத்தபடியாக கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சார். நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்கேன் சார். அந்த காலத்துக்கு ஏற்றபடி மாறிட்டே இருக்கும் ஹீரோயின். இன்றைக்கி அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து தகுதியான நபர். எப்படி ஒரு மகா நடிகையில் வந்து இவங்க அவார்டு வாங்கினாங்களோ, என்னோடய ஸ்கிரிப்டு முழுக்க இவங்க. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் கேட்குறேன், நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் மனசார இதில் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இவங்களுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்டை சொல்கிறேன் சார். அதில் இவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது இவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கித்தரும். அந்தளவு ஒரு ஸ்கிரிப்ட் நான் வச்சுருக்கேன் சார். நான் வந்து இப்போ இந்த டைட்டானிக் சன்னின்னு ஒரு சாங் பண்ணியிருக்கேன். அது செல்வா மியூசிக்ங்கிற ஒரு சேனலில் வருது. தயவுசெய்து எல்லோரும் அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு மாடர்னாகவும் இருக்கும், ஒரு ராஜா சார் மியூசிக்கை கேட்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு குறும்பு இருக்கும். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுலேயே நீங்கள் வந்து நல்லா இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் நீங்கள் டேக் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைன்னா கமெண்டில் என்னை கழுவி ஊற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ சார்.